சரி, பைபிள்லேருந்து சில காரியங்கள் காண்பித்து தருகிறேன். உங்களுக்கு ஒரே ஒரு ஹோப் எங்கே இருக்குன்னா, ஆண்டவருடைய பாலிடிக்ஸ் எப்படி இருக்க போகுது, கடைசி பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும், இதெல்லாமே இந்த பைபிளில் இருக்குது. ஆண்டவர் என்ன செய்வார்னா, சில தீர்க்கதரிசிகள் எழுப்புவார். சாதாரண ஆட்கள்லேருந்து எலிஸ்னஸ் நீதி அப்படின்ற வேர்டெல்லாம் அவங்கள விட்டு டிஸப்பியர் ஆயிடுச்சு. அநியாயம், மக்கள் குரல், கரப்ஷன் இருக்குது தான் செய்யுது. பெரிய கரப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் அதுக்கெல்லாம் ரெடி ஆகணும். கற்பனை கதையா இப்படியெல்லாம் நாங்கள் எப்படி நம்புறது? அதை நம்பாட்டி அராஜகங்கள், பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்குது. இதை நீங்கள் பார்க்கும்போது கட்டாயம் தெரியும் அது நடத்துள்ளது 100% உண்மை. ஏன் இப்போ இந்த நீதி இருக்குதா எங்கேயாவது? இது வரைக்கும் நடந்த என்ன கேட்டிருக்கிறாருன்னா, எனக்கு சாகா வரம் வேண்டும்னு சொல்லி டாக்டர்ஸ்டையும் சயின்டிஸ்டையும் சொல்லியிருக்கிறாரு இருக்கிறது. ஆனால் இன்னொரு வசனத்தை எனக்கு வாசிக்கிறேன். 2 பேதுருன்ற புஸ்தகத்தில் 3 இங்கேயும் நல்லா கவனிக்க, நீதி வாசமாக இருக்கு. ஏன்னா இப்போ அநீதி வாசமாக இருக்கிற உலகம் இது. வாழ்வேன் அப்படி இருக்க முடியும். ஏன்னா அவருடைய வாக்குத்தத்தம் நீதி வாசமாக இருக்க முடியல. அப்போ இந்த அநீதி உள்ள உலகம்.